ஆஹா, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். கிரவுண்ட் எப்படி சார் இருக்கு? யாருக்கு சார் மொமெண்டம் இருக்கு? மறுபடியும் இது திமுக வரக்கூடிய வாய்ப்பாக தான் நான் பார்க்கிறேன். பெரிய அளவிலேயே வெற்றி பெறக்கூடிய தேர்தலாக தான் பார்க்கின்றேன். இந்த களத்தில் அப்போசிஷனாக வரக்கூடியவர்கள் அதிமுக தான் நான் பார்க்கிறேன். களம் என்பது டிஎம்கே வெர்சஸ் டிவிகே இல்லைன்னு சொல்ல வரீங்க? நிச்சயமா இல்லைங்க. இந்த தேர்தல் கண்டிப்பா கிடையாது. இப்போ சென்னை மாதிரியான மாநகரங்களில் விஜய் போற இடங்கள்ல பயங்கரமா கூட்டம் வருது நான் பார்க்கிறேன். ஆனா சென்னையில மட்டுமா சார் கூட்டம் வருது? எல்லா ஊர்களையும் திருநெல்வேலி, தூத்துக்குடி மக்கள் அலைய பார்த்தோம் சார். அலைங்க. அதுல ஒண்ணு ஆர்கனைஸ் பண்ண கிரௌடும் இருக்கு. நீங்க புஷி ஆனந்த்னா என்னதான் நிறைய விமர்சனம், அவர் பெரிய பெரிய ஆர்கனைசருங்க. ஓகே, அவர் வந்து மக்கள் மன்றம், ரசிகர் மன்ற காலத்துல இருந்து அவர் எப்படி அதை ஆர்கனைஸ் பண்ணணுங்கிறது தெரியும். திருமாவளவன் அவர்கள் ஏன் வந்து இவ்வளவு சொதப்புறாருன்னு எனக்கு தோணும் சார். திருமாவால ஜெயிக்கிற தொகுதிகளை வாங்கியிருக்க முடியும் சார், நிச்சயமா வாங்கியிருக்க முடியும். ஏன் வந்து கோட்டை விட்டாரு? 8ல முடிச்சு இப்ப திமுக நீங்க வந்து அவங்கள சந்தோஷப்படுத்துறீங்கன்னா நிச்சயமாக அவங்க என்ன சொல்லிருப்பாங்க, சரி சார் நீங்க கேட்கிற சீட்டை கொடுக்கலாம். திமுக கூட்ட மெஜாரிட்டி வந்துருச்சுனாலும் கூட்டணிக்குள்ளேயும் சில சலசலப்புகள் இருக்கே சார். காங்கிரஸ் சிஎம்மும் ராகுல் காந்தியும் ஒன்னா பிரச்சாரத்துக்கு பண்ண மாட்டாங்கிறதுக்கான சிக்னல் நமக்கு தெரிஞ்சிருச்சு. பாண்டிச்சேரியில ராகுல் காந்தி வந்து திமுக வேட்பாளர்களை ஏத்தல மேடையில. இது யாருக்கு பின்னடைவாக இருக்கு? அறந்தாங்கி, புதுக்கோட்டை, கந்தர்வக்கோட்டை, தஞ்சாவூர், திருவையாறு, கும்பகோணம், இந்த ஸ்ட்ரெச் குறுக்க போனோம்னா திருவாரூர், கிட்டத்தட்ட 7 தொகுதி அப்படியே கூட்டணிக்கு கொடுத்துட்டாங்களே சார். டெல்டால நம்ம போன வாட்டி வெற்றி பெறல, நம்ம அந்த ரிஸ்க் எடுக்க வேணாம்னு அவர் நினைக்கிறாரு. அது தப்புன்னு நான் சொல்லுவேன். அந்த இடத்துல கட்சி வளராம போயிடுது. அதான் சொல்றேன். நீங்க ஒரு பக்கம் தாவேக்காவுல அஜிதாவுக்கு டிக்கெட் கொடுத்திருந்தால் தூத்துக்குடியில அவங்க ஜெயிச்சிருந்திருப்பாங்களா? கண்டிப்பா ஜெயிச்சிருப்பாங்க. நிறைய வேலை பார்த்தாங்க. ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் திருமிகு ஜெகதீஸ்வரன் நடந்துள்ளார். வணக்கம் ஜெகதீஷ் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா சார்? சார், தேர்தல் ரொம்ப பக்கத்தில் இருக்கும். 4-5 நாட்கள் தான் இருக்கு. கிரவுண்டு எப்படி சார் இருக்கு? அது ஒரு கடைசி கட்ட பரபரப்பு. இங்கே தான் வந்து பலரும் யாருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிற முடிவு எடுக்கக்கூடிய நேரம். ட்ரெடிஷ்னல் மீடியாலாம் அவங்களுடைய கருத்து கணிப்பெல்லாம் வெளியிட்டிருக்காங்க. ஸோ கிரவுண்டு எப்படி சார் இருக்கு? யாருக்கு சார் மொமெண்டம் இருக்கு? மொமெண்டம் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி கிரவுண்ட் எப்படி இருக்குன்னா, நான் இப்போ மோஸ்ட்லி வந்து புதுக்கோட்டையில் இருக்க நிறைய டிராவல் பண்றேன். நீங்க எப்பயும் இருக்கின்ற அந்த தேர்தல் பரபரப்பு இந்த வாட்டி மிஸ் ஆகுதுன்னு எனக்கு தோணுச்சு. எஸ், நிச்சயமா இல்ல. இப்ப சில நேரங்களில் தேர்தல் நடக்குதா உண்மைதான் எனக்கு தோணுது. ஏன்னா நான் புதுக்கோட்டையில் உட்காந்துருக்கேன். எனக்கு வந்து இப்போ திமுகவில் வந்து முத்துராஜா நிற்கிறாங்க, அதே மாதிரி பாஜகக்கு அந்த சீட்டை கொடுத்துட்டாங்க. தாவேக்கில் ஷெரீஃப் நிற்கிறாரு, இந்த மாதிரி நாமக்கல்ல நிற்கிறாங்க. புதுக்கோட்டை ஷெரீஃப். இந்த 4 பேரையுமே நான் பெருசாக பார்க்கவே இல்லை. நான் வந்து ஏன்னா நான் டவுனுக்குள்ளே தான் இருக்கேன். நான் அடிக்கடி ட்ராவல் பண்ணிட்டே இருக்கேன், ஊருக்குள்ளே ட்ராவல் பண்ணுறேன். சில நேரங்களில் எப்பயும் ரொம்ப ரேராக வண்டி ஏதாவது போகிறத பார்க்கிறேன்னு தவிர, போன வாட்டிலாம் அப்படியே ஆஃபீஸில் நான் உட்காந்துருப்பேன், ஒரு நோட்டீஸாக வந்துகிட்டே இருக்கும், வீட்டில் நோட்டீஸாக பறந்து கிடக்கும். ஆமாம். நான் இங்கே ஊருக்கு வந்தேன். என்னோட தொகுதி இங்கே அம்பத்தூர். ஆக்சுவலாக அம்பத்தூர் தான் எனக்கு ஓட்டு. அம்பத்தூரில் வரும்பொழுது போன வாட்டியில் பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியோட நோட்டீஸும் இப்போ திமுக 3 நோட்டீஸ் போட்டிருப்பாங்க. திமுக பொதுவான ஒரு தேர்தல் அறிக்கைங்கிறது ஒன்று. இதுக்கு முன்னாடி செஞ்சது என்ன, இந்த கேண்டிடேட் யார், அவரோட நோட்டீஸ். அதே மாதிரி அதிமுக 2 நோட்டீஸ். வேறு சில கட்சிகள் சுயேட்சைகள் நோட்டீஸ். ஆமா, சுயேட்சைகள் வண்டியில் வந்திருப்பாங்க. நான் அந்த சுயேட்சைகளை கண்ணால பார்க்கவே இல்லை. சுயேட்சைகளை போட்டிடுறாங்களா இல்லையா, அதான் ஒட்டுமொத்தமாக ரொம்ப டல்லான ஒரு தேர்தலாக தான் எனக்கு தெரியுது. இது மேபி மற்றவங்க எப்படி பார்க்குறாங்கன்னு தெரியல, நான் பார்க்குறது ரொம்ப டல்லான தேர்தல். மொமெண்டம் யாருக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியாக இந்த தலைவர்கள் இருக்கக்கூடியவர் கடுமையாக வேலை செய்யறாங்க பார்க்க முடிகிறது. ஓகே, அது ஸ்டாலினாக இருக்கலாம், எடப்பாடி பழனிசாமி இருக்கலாம், சீமான் அவர்களா இருக்கட்டும், களத்துல வந்து ரொம்ப கடுமையாக வேலை செய்யறாங்க. கூட்டணியாக இருக்கக்கூடிய பிரேமலதா, விஜயகாந்த், திருமாவளவன், நீ அவெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆரம்பிச்சாங்க. இவர் வைகோ, அதே மாதிரி இந்த பக்கம் வந்து அன்புமணி ராமதாஸ், அமமுக தினகரன், இங்கிட்டு நயினார் நாகேந்திரன், இவங்களும் எல்லாருமே கிரவுண்ட்ல இருக்காங்க. எல்லாருமே கிரவுண்ட்ல இருக்காங்க. நாம் தமிழர் தொடர்ச்சியாக பார்க்குறோம். அவர் வந்து அவருக்கு வாய்ஸ் போயிடுச்சு, அவரோட நிறமே எப்படி மாறிச்சுங்கிறத பார்க்கின்றோம். கடுமையாக அவரும் வேலை செய்யறாரு. தன்னால் என்ன முடியுமோ அது தொடர்ச்சியாக. சிஎம்க்கே கிட்டத்தட்ட வாய்ஸ் போயிடுச்சு, அவருக்கும் வாய்ஸ் போயிடுச்சு. தொடர்ச்சியாக பேசிட்டே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் விஜய் முடிந்த நேரத்தில் வர்றார். நீங்கள் ரொம்ப நம்ம விமர்சிக்கிறான்னு நினைக்கிறேன். ஒரு நாள் வர்றார், ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கிறாரு. ஏன் வந்து இப்படி இருக்கார் அப்படிங்கிறது நிறைய நம்ம பேசிட்டோம். பட் ஆனால் இவங்களாம் தொடர்ச்சியாக களத்தில் இருக்கிறாங்க. விஜயோட இம்பாக்ட் ஏற்படுத்துறாரு. 4 பேருமே நிறைய இம்பாக்ட் ஏற்படுத்துறாங்க. மக்கள்கிட்ட கொண்டு போய் எப்படி ரீச் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப டஃப்பாக இருக்கும் அப்படிங்கிறத அவங்க காமிக்கிறாங்க. ஸோ இது ஓவராலாக கிரவுண்ட் அப்படின்னு பார்க்குறேன். மொமெண்டம்னு பார்க்கும்போது நான் ஏற்கனவே சொன்னேன், இது வந்து மறுபடியும் இது திமுக வரக்கூடிய வாய்ப்பாக தான் நான் பார்க்கின்றேன். ஓகே, திமுக வந்து ஒரு எட்ஜ் எடுத்து மறுபடியும் ஒரு பெரிய அளவுலேயே வெற்றி பெறக்கூடிய தேர்தலாக தான் பார்க்கின்றேன். இன்னும் சொல்லப்போனால் முதலமைச்சரே சொன்ன மாதிரி ஸ்டாலின் கட்ட சரியில்லை, அவர் வரமாட்டார் அப்படின்னு முதல்ல சொன்னாங்க.
இப்போ வந்து தொடர்ச்சியாக 2 முறை கலைஞர் கூட வந்தது இல்லை Okay. அப்படிங்கிற குற்றச்சாட்டு அப்படி விமர்சனம் இருக்கு. அதை முறியடிச்சு ஸ்டாலின் மறுபடியும் முதல்வராக வருவார் அப்படிங்கிறது நான் எதிர்பார்க்கின்றேன். Okay. நம்பர் ஆஃப் சீட்ஸ்ல வந்து கொஞ்சம் முன்னப்பிட இருந்தால் கூட மறுபடியும் திமுக ஆட்சி தான் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. கம்ஃபர்டபுளா ஜெயிச்சிருவாங்களா சார்? இல்ல ஒரு 2006 மாதிரி ஒரு மெஜாரிட்டி இல்லாம ஆட்சி அமையுமா சார்? எனக்குங்க இந்த எலெக்ஷன் ரிட்டோரிக்கை பத்தி எனக்கு பெரிய கருத்துக்களை எல்லாம் நீங்க இந்த நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும்போது ஸ்டார்டிங்ல எல்லாரும் என்ன சொல்லுவோம்னா, அப்பா 40 ஸ்வீப் பண்ணிடுவாங்கப்பா திமுக. எனக்கு கொஞ்ச நாட்களாக கொஞ்சம் சில வருடங்களாக அப்புறம் நடுவில் என்ன சொல்லுவாங்க, இல்ல பாஜக பயங்கர கன்னியாகுமரி ஜெயிச்சிருவாங்க, கோயம்புத்தூர் ஜெயிச்சிருவாங்க, இப்படி ஒரு ரிட்டாரிக் போகும். அவங்க 3ம்பாங்க 5ம்பாங்க. கடைசியா பாத்தீங்கன்னா ப்ரீ போல் என்ன நடந்துச்சு அதான் நடக்கும், அதே தான் நடந்திருக்கும். ஸோ இங்கே நான் அப்படிதான் பார்க்கிறேன். ஓகே, ப்ரீ போல் ஏன்னா மக்கள் வந்துங்க இந்த எலெக்ஷன் ரிட்டோரிக்கை பார்த்து ஸ்டாலின் சூப்பரா பேசுறாருப்பா, விஜய் சூப்பரா பேசுறாருப்பா, அதெல்லாம் இல்ல. இதெல்லாம் என்னைக்கோ முடிவு செய்யப்படுறது நினைக்கிறேன். அவங்க ஒவ்வொருத்தரும் இப்போ விஜய்க்கு வாக்களிக்கக்கூடியவர்கள் என்னைக்கு தாவேக்கு உதவி அடிச்சு அன்னைக்கே முடிவு பண்ணிருப்பாங்க. போன வாட்டி திமுக வாக்களிச்சேன், போனாடி அதிமுக வாக்களிச்சேன், இந்த வாட்டி விஜய் அப்படிங்கிற ஃபேக்டர் வந்துச்சு, நாம் தமிழருக்கு வாக்களிச்சேன், எனக்கு ஃபேக்டர் வந்துருச்சு. நாம் தமிழருக்கு வாக்களிக்கக்கூடியவர்கள் நான் ஒரு மாற்றத்திற்காக நிக்கிறேன், நான் தமிழ் தேசியம் ஒரு பார்வை இருக்கு, எனக்கு இலவசம் வேண்டாம், அது ஒரு முன் வைக்கிறாரு, இதான் சரியான பாதைங்கிறத அவங்க என்னைக்கோ முடிவு பண்ணிடுறாங்க. கும்மிடிப்பூண்டியில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரே ஒரு பேங்க் தான். அதே மாதிரி நீங்க திமுக ஆட்சி எப்படி இருக்கு, ஏதோ ஒரு தருணத்துல இந்த ஆட்சி எனக்கு நல்லது செஞ்சிருக்கு, இல்ல ஏதோ ஒரு தருணத்துல ஆட்சி சரியா இல்ல, ஆன்டி இன்கம்பன்சி எனக்கு வந்து என்னோட பர்சனல் லைஃப்ல அதை பாதிச்சிருக்கு அப்படிங்கிறது. அதிமுக முன்னாடி இதெல்லாம் செஞ்சிருந்தாங்க, இன்னைக்கு வந்து எதிர்கட்சியாக எப்படி செயல்பட்டு இருக்காங்க அப்படிங்கிற மதிப்பீடுல இந்த 5 வருஷத்துல ஏதாவது ஒரு தருணத்துல மக்கள் முடிவு பண்ணிருக்காங்க நினைக்கிறேன். ரொம்ப யோசிக்கக்கூடியவங்க சொல்லப்பட என்ன கூட உதாரணம் எடுத்துக்கலாம். எப்படின்னா நான் ரொம்ப யோசிச்சிட்டே இருப்பேன், கடைசி நாள் வரைக்கும் இந்த கேண்டிடேட் யாரு, சுயேட்சை என்ன பண்ணிருக்காரு, இதெல்லாம் யோசிச்சு நான் கடைசியா ஓட்டு போடுவேன். என்ன மாதிரியான இந்த முட்டாள் கூட சொல்லிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ரொம்ப யோசிச்சு கடைசியா போறவங்க ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். அதை தாண்டி மக்கள் நம்ம ஜெயிக்கிற கட்சிக்கு போற்றணும்னு பல பேர் இருப்பாங்க. இன்னொன்னு இந்த களம் யாருக்குமானது அப்படிங்கிறதுலையுமே வந்து நான் பார்த்தா சார், இப்போ திமுகவிற்கு வந்து எட்ஜ் கொடுக்குறேன்னா இந்த களத்தில் அப்போசிஷனாக வரக்கூடியவர்கள் அதிமுக தான் நான் பார்க்கிறேன். ரெண்டாவது இடம் அதிமுக தான். களம் என்பது டிஎம்கே வெர்சஸ் டிவிகே இல்லைன்னு சொல்ல வரீங்க? நிச்சயமா இல்லைங்க, இந்த தேர்தல் கண்டிப்பா கிடையாது. நீங்க விஜய் ஒரு பெரிய ஃபேக்டர் தான், விஜய் பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்துவார், விஜய் வந்து பெரிய ஸ்பாயிலரா இருப்பார். ஒருத்தருக்கு மட்டும் ஸ்பாயிலர், முன்னாடி சொன்னேன், ஒருத்தருக்கு மட்டும் ஸ்பாயிலர் இருக்க மாட்டார். நீங்க தோற்றவர்கள் அந்த இடத்துல அதிமுக தோத்துருந்தாங்கன்னா அப்ப விஜயால நம்ம தோத்துட்டோம்னு சொல்லுவாங்க, விசிகால தோற்கிறோம்னா விஜயால தோத்துட்டோம் அப்படின்னு. தோற்பவர்கள் எல்லா கட்சியிலும் இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் விஜய் பேரை பயன்படுத்துவாங்க, ஸ்பாயிலரா இருப்பார். அதான் நான் என்னன்னா யூசுவலி ஸ்பாயிலர்ஸா இருக்கிறவங்க திமுகக்கு ஸ்பாயிலரா இருந்தாங்க, அதிமுக ஸ்பாயிலர் இல்ல, அப்படி இல்ல, எல்லாருக்குமே ஸ்பாயிலரா இருப்பார். அவர் தொகுதியை பொறுத்து இடங்களை பொறுத்து அவர் மாறுபடும், அந்த இந்த சமூகம்ங்கிறதை பொறுத்து எந்த மதம் அந்த இடத்தில் கொலைச்சிருக்கிறாங்க பொறுத்து இதெல்லாம் பொறுத்து ஸ்பாயிலரா இருப்பார். ஸோ அதனால ஒட்டுமொத்தமாக திமுக வெற்றி பெற்றதுக்கு விஜய் தான் காரணம் அப்படின்னு நீங்க சொல்லிட முடியாது, இல்லை அதிமுக தோற்றதுக்கு விஜய் தான் காரணம் சொல்லிட முடியாது. ஒவ்வொரு தொகுதியாக அது மாறும் அப்படின்னு தான் சொல்லி பார்க்குறேன். விஜய் ஒரு ஃபேக்டரா இருப்பாரு. நான் ஒரு பர்சன்டேஜ் என்ன மேக்ஸிமம் 12 தான் நான் கொடுக்குறேன். இன்னைக்குமே நான் 12 தான் மேக்ஸிமம் அதுதான் கொடுக்குறேன். இப்போ நிறைய பேர் 20 இன்னைக்கெல்லாம் சில பிரபலமான பத்திரிகைகள் 22, 24 வரைக்கும் எல்லாம் போறாங்க. பெரிய சுனாமி அடிக்குது, அலை அடிக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க. முதல்வரா விஜய் வந்து 45 பேர் விரும்புறாங்கன்னு அப்படி சொல்றாங்க. அதெல்லாம் சொல்றாங்க. அதுல என்ன நான் வேறுபாடு பாக்குறேன்னா, நீங்க வந்து இப்போ சென்னை மாதிரியான மாநகரங்களே விஜய் போற இடங்கள்ல பயங்கரமா கூட்டம் வருது பார்க்கிறேன். ஆனா நீங்க அதை தாண்டி இப்ப சொன்னேன் இல்லையா, சென்னையில மட்டுமா சார் கூட்டம், எல்லா ஊர்களையும் மக்கள் அலைய பார்த்தோம். அலைங்க அதுல ஒண்ணு ஆர்கனைஸ் பண்ண கிரௌடும் இருக்கு. நான் சொல்றேன் எங்க ஊர்ல தான் வண்டி போச்சு, எல்லா ஊர்களிலும். நீங்க புஷி ஆனந்த்னா என்னதான் நிறைய விமர்சிச்சா அவர் பெரிய பெரிய ஆர்கனைசருங்க. அவர் வந்து மக்கள் மன்றம் ரசிகர் மன்ற காலத்துல இருந்து அவர் எப்படி எதை ஆர்கனைஸ் பண்ணணுங்கிறது தெரியும், எந்த ஊர்ல இருந்து யார் தூக்கிட்டு வரணுங்கிறது தெரியும். அதெல்லாம் கரெக்டா. ஏன்னா நீங்க பாருங்க, புஷி ஆனந்த் தீனர்ல இருக்காரா, விஜய் கூட இருக்காரா, விஜய் கூட தான் இருக்காரு. விஜய் ரெஸ்ட் எடுத்தானே அவர் ரெஸ்ட் எடுத்துக்கிறாரு, விஜய் ஊருக்கு போனானா இல்லை முதல் நாளே ஊருக்கு போயிடாரு, அவ்வளவுதான் இருக்காரு. ஸோ அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ண க்ரௌடு தான். பட் அதை தாண்டி க்ரௌடு இருக்குங்கிறதெல்லாம் மாற்றம் இல்லை, விஜய்க்கு வாக்களிக்கணும்னு நினைக்கிறவங்களாம் மாற்றம் இல்லை. விஜய் ஒரு ஃபேக்டரா இருப்பார். பட் ஸ்டில் இந்த எலெக்ஷன்ல மக்கள் வந்து பார்க்கும்போது, நான் ஏன் வந்து அதிமுக 2வது இடம் வரும்னு சொல்லி நான் சொல்றேன்னா, மக்கள் பார்க்கும் பொழுது இது திமுகவிற்கும் அதிமுக தேர்தலாகத்தான் இது இருக்கிறது. ரொம்ப அதாவது யோசித்து இது வாக்களிக்கக்கூடிய மக்கள் இல்லைங்க, எனக்கு விஜய் பிடிச்சிருக்கு, எனக்கு விஜய்க்கு வாக்களிக்கிறேன்னு சொல்றவங்க ஓகே விஜய் வருவார் நினைக்கலாம். பட் இந்த தேர்தலில் அதுக்கான வாய்ப்பு இல்லை. மீண்டும் திராவிட மாடல் 2.0 தான் இருக்கும். என்ன ஒருவேளை ரொம்ப க்ளோஸரா போய் இப்போ சில பேர் சொல்ற மாதிரி ரொம்ப மினிமம் சீட்ஸ்ல ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த ஆட்சிக்கு ஒரு செக்காகவும் இது இருக்கும். ஸோ நம்ம சில விஷயங்களை திருத்திக்கிட்டு சரியாக இருக்கணும். மக்கள் ஏன் நம்ம மேல கோவப்படுறாங்க, மக்கள் வந்து ஊழல் குற்றச்சாட்டோ இல்லை வந்து
சட்டம் ஒழுங்கு பிரச்சனையோ இதெல்லாம் அதை நான் விரும்பவும் செய்யறேன். நீங்க ஜனநாயகத்துல மோடி வந்து எப்படி வந்து நாங்க 400 வெல்லுவோம் சொல்லி சொன்னாங்க. ஆனா வந்து ஒருவேளை இது மைனாரிட்டி ஆட்சி நடக்குமாங்கிறது தெரியல. ஒருவேளை இப்படி நடந்தால் ஓகே திமுக தன் தவறுகளை திருத்திக் கொண்டு சரியாக ஆட்சி செலுத்துவதற்கு ஒரு பாடமாக இருக்கும். ஓகே, ஆனா எதிர்க்கட்சி அதிமுக தான் வருவாங்கன்னு சொல்லுவாங்க. நிச்சயமாக அதிமுக தான் வரும், அதனால மாற்றம்லாம் இல்ல. ஓகே, விஜய் வந்து பர்சன்டேஜ் என்ன வாங்கினாலும் சீட்ஸ் கன்வெர்டபிலிட்டிங்கிறது நடக்காது. விஜய் நடக்காது. விஜய் வந்து 20% ஓட்டு வாங்கினாலும் சீட் கன்வெர்ட் ஆகாதுன்னு சொல்றீங்க. நடக்காது, ரொம்ப க்ளோஸரா இருக்கும். நீங்க வந்து அதான் சொல்றேன் இல்லையா, இது விஜய் இப்போ 2வது இடத்துக்கு வந்து அதிமுக விஜய்னால நான் தோத்துட்டேன்னு சொல்லி சொல்லுவார். ஓகே, 2வது இடத்துக்கு வந்து திமுக விஜயால தோத்துட்டேன்னு சொல்லி சொல்லுவார். ஓகே, ஆனா சீட்ஸ் கன்வெர்டபிலிட்டிங்கிறது நடந்திருக்கு. சோ பல தொகுதிகள்ல வந்து 2வது இடத்துக்கு தான் மிக கடுமையான போட்டியா இருக்கும்னு சொல்றீங்களா சார்? இருக்கும், 2வது இடத்துக்கு கடுமையான போட்டி இருக்கும். ஓகே, இன்னும் சொல்ல போனா நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்குமான மார்ஜின் ரொம்ப லெஸ்ஸா இருக்கும். இப்போ நீங்க 1000 வாக்குகளில் தோற்றவர்கள், 1000 வாக்குகளில் வென்றவர்கள், இந்த லிஸ்ட் எல்லாம் நம்ம பார்ப்போம். சென்னை ராதாபுரம் தொகுதியெல்லாம் 100 வாக்குக்கு 100 வாக்கு பார்த்தோம். நம்ம திருமாவளவனுக்கு போவோம். டிநகர் சத்யா 37 137 ஓட்டு, அவ்வளவுதான் தோத்தாருங்கிறது பார்க்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது அந்த மாதிரியான சில தொகுதி ரொம்ப க்ளோஸா இருக்கிறதா அதெல்லாம் பார்ப்போம். ஓகே, 1, 2, 3க்குமே பெரிய டிஃபரன்சஸ் இருக்கும். அப்படிதான் இருக்கும் நான் பார்க்கிறேன். அந்த மாதிரி நேரங்கள்ல 2வது யார் வர்றாங்க அப்படிங்கறதுல ஒரு பெரிய போட்டி இருக்கிற வாய்ப்பு. சரி, திமுக வந்து ஓரளவுக்கு ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்றீங்க. குறிப்பாக வெஸ்ட் அண்ட் நார்த் எப்படி சார் இருக்கு? பிகாஸ் ஆஃப் ஏடிஎம்கே பிஎம்கே காம்பினேஷன் அங்க வெஸ்ட்ல வந்து மீண்டும் ஒர்க் அவுட் ஆகும் போல இருக்கே சார். 21ல எப்படி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆனிச்சோ அதே மாதிரியான காம்பினேஷன் வந்து இப்போ மீண்டும் ஒர்க் அவுட் ஆகுற மாதிரியான சிச்சுவேஷன் அங்க இருக்கா சார்? இல்லைங்க, ஒரு மாற்றம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே செந்தில் பாலாஜி போயிருக்காரு. ஆமாம், செந்தில் பாலாஜிக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பாஜக, பாமக, ஏடிஎம்கே கூட்டணிங்கிறது போன வாட்டி எவ்வளோ பெருசாக கை கொடுத்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம். அது வந்து அவங்க இன்னும் சொல்ல போனால் போன வாட்டி நிறைய பேர் ப்ரொஜெக்ட் பண்ணது 200க்கு மேலே திமுக ஜெயிப்பாங்க, 210 போங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஆமாம், ஆனால் அடி வாங்கின இடம் வந்து ஃபுல்லாக வெஸ்ட்டில் தான் அடி வாங்கினாங்க. சேலத்துலலாம் சீட்டு ஜெயிக்கல, கோயம்புத்தூர்ல 0 சீட்ஸ், சேலத்தில் ஒரே ஒரு சீட் பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன் மட்டும் ஜெயிச்சிருந்தாரு. நீங்க திருப்பூர்லயும் ரொம்ப கம்மியான சீட்ஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு. நீங்க நீங்க அப்படியே அது பிரதிபலிக்குமாங்கிறது மாறும். நீங்க என்ன உதாரணத்திற்கு திருப்பூர் மேயர் தினேஷ்குமார் நிக்கிறார், அவர் 2 பேரும் ஜெயிப்பார், ஏன்னா வேலை பார்த்திருக்காரு. ஓகே, நான் ஒரு வித்தியாசம் சொல்றேன். மதுரை மாநகராட்சி எவ்வளவுக்கு எவ்வளவு மோசமா இருக்குன்னு நான் பார்க்கிறேன். மதுரை மாநகராட்சியாக ரொம்ப மோசமா இருக்கு. ஏன்னா மதுரையிலே நான் வாழ்ந்தவன். இன்னைக்கு மதுரை போகும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எனக்கு. வைகை ஆற்று பக்கத்துல எவ்வளவு மோசமா அந்த மாநகராட்சி வச்சிருக்காங்க இருந்துச்சு. பட் திருப்பூர்ல நிறைய வேலை பார்த்திருக்காரு. தினேஷ்குமார் வேலை பார்த்திருக்காரு, கன்னியாகுமரி மேயர் வேலை பார்த்தாரு. அதெல்லாம் ரெகனைஸ் பண்ணி அவங்க எல்லாம் கொடுத்தாங்க. தஞ்சாவூர்ல மேயருக்கு தான் சீட் கொடுத்தாங்க, ராமநாதன் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி சில ஃபேக்டர்ஸ்ல இவங்க வந்து அதற்கும் வாய்ப்பு இருக்கு. திருப்பூர்ல தினேஷ்குமார், அதே மாதிரி இவரே நிக்கிறார், செந்தில் பாலாஜி நிக்கிறாரு. செந்தில் பாலாஜியோட ஃபேக்டர்னால வானதி சீனிவாசனுக்கே டஃபா இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. வானதி சீனிவாசன் டஃபா இருக்கும் இந்த வாட்டி. ஆனா மொடக்குறிச்சியில வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. பிஜேபிக்கு மொடக்குறிச்சியில அவங்க நிக்கிறதையும் மருமகளுக்கு சீட் நிக்கிறாங்க. அதே மாதிரி இவர் கண்டிப்பா ஜெயிப்பார். அவினாஷில வந்து எல்முருகன் கண்டிப்பா ஜெயிப்பாரு. அது எல்லாருமே சொல்றாங்க. இது வந்து இன்னும் சொல்ல போனா ஒரு செட்டிங்கா இருக்குமான்னு கூட சில பேர் கேட்கறாங்க. திமுக வேட்பாளர் அவங்க இளம் வேட்பாளர் ஒருத்தவங்க போட்டிருக்காங்க, நம்ம பார்க்கலாம். கோகிலாமணி போட்டிருக்காங்க சொல்லி சொல்றாங்க. அவங்க வந்து இவரோட என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏதாவது வந்துட்டாங்களா? ஏன்னா நிறைய வந்து அவருக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இப்போ நீங்க சில பேர் சரி இல்லை சார், ஏன்னா லாஸ்ட் டைமே அவர் வந்து ஒரு மிக கைல்வெளி செல்வராஜை வச்சு தோக்கடிச்சாங்க. திமுக பலருக்குமே திமுக சொல்ல முடியாது, ஊடகங்களுக்கு கைல்வெளி செல்வராஜ் யாருன்னு தெரியாது, தோக்கடித்தாங்க. அதன் காரணமாக அமைச்சரவையில உங்களுக்கு இடம் கொடுத்தாங்க. ஆமா, அதே மாதிரியான ஸ்ட்ராட்டஜியா கூட இருக்கலாம். நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க எல்முருகன், தமிழிசை அவங்களுக்கெல்லாம் என்னதான் நம்ம வந்து மத்தியில ஒரு அமைச்சர் பொறுப்பு கிடைச்சா கூட, இல்ல ஒரு ஆளுநர் ஆனா கூட, நமக்கு இந்த சட்டமன்றத்துல எப்படியாவது உள்ள போகணும் அப்படின்னு தீராத ஆசை இருக்கு சார். எனக்கு உண்மையாலுமே எனக்கு மிகப்பெரிய கேள்வி இருக்கு சார். தமிழ்நாட்டுல லாஸ்ட் எலெக்ஷன் வந்து எல்முருகன் தோத்துட்டார் சார். அவரை வந்து தமிழ்நாட்டில இருந்து எம்பி ஆக்காம மத்திய பிரதேசல இருந்து எம்பி ஆக்கி மினிஸ்டர் ஆக்கி அழகு பார்த்தாங்க. அது மட்டும் இல்லாம லோக்சபா தேர்தலையும் நின்னாரு. லோக்சபா தேர்தலையும் தோத்து போயிட்டாரு நீலகிரியில நின்று. மறுபடியும் அவரை வந்து ராஜ்யசபா எம்பி ஆக்கி அமைச்சராக்கி அழகு பார்த்திருக்காங்க. அப்படி இருக்கவர் ஏன் சார் சட்டமன்றத்துக்கு வரணும்? அங்கேயே சொல்றேன் இல்ல, அவங்களுக்கு ஒரு தீராத ஆசை. நீங்க அரசியல்வாதிகள் 2 பண்பு இருக்குங்க. கடைசி வரைக்கும் நான் அரசியல்வாதியா தான் இருப்பேன். ஆமா சார், அரசியல்வாதியா தானே சார் இருக்கீங்க, அதுவும் பதவியில முக்கியமான பதவியில இணை அமைச்சரா இருக்கீங்களா? யார் சொல்றேன்னா இந்த இடத்துல நான் யார் சொல்றேன்னா ஓபிஎஸ், செங்கோட்டையன் போன்றவர்கள். நீ வந்து கடைசியா திமுக, நான் எனக்கு காலம் ஃபுல்லா தீய சக்தின்னு சொல்லிட்டு இருந்த அந்த கட்சியில கூட சேருவேன். ஏன்னா கடைசி வரைக்கும் நான் எம்எல்ஏவா இருக்கணும்னு நினைக்கிறேன். கடைசி வரைக்கும் இருக்கணும். செங்கோட்டையன் ரிட்டையர் ஆகி போயிருக்கலாம், நான் நாஞ்சல் சம்பத் ரிட்டையர் ஆகி போயிருக்கலாம், கலை இலக்கியம்னு போயிருக்கலாம். ஆனா இல்ல எனக்கு அரசியல் தான் எனக்கு பவர்ங்கிறாங்க. அதே மாதிரி சில பேருக்கு என் வாழ்நாள்ல எப்படியாவது சட்டமன்றத்துல நான் உள்ள போயிடணும். ஓகே, தமிழிசைக்கு தீராத ஆசை இருக்கு, எப்படியாவது உள்ள போயிடலாம். அது ராதாபுரம் எங்க போயாவது நம்ம மயிலாப்பூர் போயிடலாமா இல்ல எங்க போலாமா, மயிலாப்பூர் வரைக்கும் வந்துட்டாங்க. ஆனா
தமிழிசைக்கு அந்த வாய்ப்புகள் இல்லை. எனக்கு இந்த வாட்டியும் அந்த வாய்ப்புகள் இல்லை. சொல்லப்போனா 3வது இடம் கூட போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எல்முருகனுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன். அது சொல்றேன். நீ வெஸ்ட்ல வந்து ஓவராலா வந்து அதிமுக எட்ஜ் இருந்தால் கூட திமுக போன வாட்டி மாதிரி ரொம்ப மோசமான ஒரு தோக்க மாட்டாங்க. இந்த செந்தில் பாலாஜியோட ஃபேக்டர் அந்த காம்பினேஷன்லாம் வந்து ஓரளவு கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் சார். நார்த்ல வந்து அந்த 10.5 ரிசர்வேஷன் இப்போ வரைக்கும் ஒரு மிகப்பெரிய இம்பாக்டா இருக்கு போல இருக்கே சார். எடப்பாடியார கவுண்டராக பார்ப்பதை காட்டிலும் வன்னியர்கள் உணர்கிறார்கள் போல இருக்கே. நீங்க அதான் நீங்க பாமக நமக்கு வந்து 1 year பெல்ட் இருக்குன்னு சொல்லி சொன்னாலும் நீங்க எப்படி கூட்டி தனியா நின்னாலும் சரி சேர்ந்து நின்னாலும் சரி 5% தான் மேக்ஸிமம். ஆமா. அப்போ நீங்க ஒரு சைடு ராமதாஸ் என்ன கிளைம் பண்றாரு, ஓவரால் பாப்புலேஷன்ல இல்ல ஒரிஜினல் பாமக ரைட் இல்ல ஓவராலா 1 year பாப்புலேஷன் அவர் கிளைம் பண்ணும்போது நீங்க 14% 15% சொல்லி சொல்றாங்க. அப்ப அதுல உங்களுக்கு நீங்க அந்த ஓவரால் பார்க்கும்போது 5% தான் அதுல வருது. அப்ப மீதி இருக்கிற பெர்சன்டேஜ்ல மேக்ஸிமம் வந்து எடப்பாடிக்கு போயிட்டு இருக்கு. 1 year வாக்குகள் என்பது இயல்பாகவே அதிமுகவிற்கு போகுது. அதில் வந்து கொஞ்சம் திமுகவுக்கும் போக தான் செய்யுது. திமுகவுக்கு போகுதுன்னு சொல்ல மாட்டேன், அதுக்கும் போக தான் செய்யுது. இப்போ இந்த காம்பினேஷன் அதனால தான் நீங்கள் வந்து பாமகவும் அதிமுகவும் நிற்கும் பொழுது அது சேலம் எடப்பாடி தொகுதியாக இருக்கலாம், இல்லை இவங்களுக்கான சில தொகுதிகளாக இருக்கலாம், ஒரு வெற்றி வாகை சூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த எட்ஜ் மறுபடியும் கொடுக்க தான் செய்யறோம். அந்த நார்த்தன் பெல்ட்ல இந்த 1 year இந்த வாட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ விசிக பல இடங்கள்ல நீங்க ஆயுதிராவிடர்கள் வாக்களை வச்சு அதை உடைக்கிற வேலைகள் நம்ம பார்த்தோம். போன வாட்டி இப்போ 6 வாங்கினாலும் 4 ஸ்ட்ரைக் ரேட் இருந்துச்சுங்கிற பார்க்கலாம். ஆனா இந்த வாட்டி 8 சீட்டு வாங்கினா கூட 4 வருமாங்கிறது கேள்வியாக இருக்கிறது. விசிகாவிற்கு ஸ்ட்ரைக் ரேட் போகலாம். ஏங்க நீங்க இதுல வந்து பண்ருட்டில நிக்கிறதுக்கு முன்னாடியே எம்ஆர்கே பன்னீர்செல்வம் இல்ல வேண்டான்னு சொல்றாரு அப்படின்னு செய்திகள் வருது. வேணா இந்த நம்ம ஜெயிக்கிற கஷ்டம். ஏன்னா திமுகவுக்கு பாசிபிளான தொகுதி கிடையாது. 79 மட்டும் தான் திமுக ஜெயிச்சிருக்காங்க வாங்குறீங்க. ஏன்னா இப்போ இன்னைக்கு என்ன ஒரு ஆச்சரியமா இருக்குன்னா, இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் திருமாவளவன் அவர்கள் ஏன் வந்து இவ்வளவு சொதப்புறாருன்னு எனக்கு தோணும். நீங்க ஆரம்பத்துல இருந்துங்க நீங்க சீட்ஸ் வாங்கின பிறகு இந்த கூட்டணி வெல்லணும்னு தான் எல்லாரும் வேலை பார்க்கணும். அதுக்கு முன்னாடி என்ன சண்டை போடலாம், இல்ல நான் கூட்டணி வெளியே போயிருவேன், நீ மிரட்டி பார்க்கலாம், அதிகமான சீட்ஸ் கொடுன்னு கேட்கலாம், இந்த சீட்டு தான் வேணும் கட்டாயப்படுத்த என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா முடிந்த பிறகு நல்ல உதாரணம் பாஜக. உண்மையிலே பாஜக உள்ளுக்குள்ள புழுங்கிட்டு இருப்பாங்க. மோசமான சீட்டு மோசமான நம்பரு, அதிர்ச்சியில இருப்பாங்க உண்மையிலே. ஆனா வெளியே ஒரு வார்த்தை கூட அவங்க சொல்லவே இல்லை சார். பியூஷ் கோயலா இருக்கலாம், இல்ல யாரு வேணாலும் இருக்கலாம், அது மத்தியில் இருக்க கூட சில பேர் வார்த்தை கூட பெருசா பேசல, யாருமே பேசல. ஆனா திருமாவளவன் அவர்கள் எல்லோரும் சரி 8 சீட்டு கொடுத்துருக்காங்க. நீங்க வேணா மற்றவர்களுக்கு 1 குறைஞ்சிருக்கு, கம்யூனிஸ்ட் குறைஞ்சிருக்கு, 1 குறைஞ்சிருக்கு, மதிமுக 2 குறைஞ்சிருக்கு, ஐயூஎம்எல் குறைஞ்சிருக்கு, எல்லாரும் குறைஞ்ச பிறகு 8 சீட்டு வாங்கி அந்த 8 எப்படி ஜெயிக்க வச்சு அடுத்த தேர்தல் எப்படி பெரிய பவர் ஆகுறதுன்னு பார்க்கணும். இப்போ நீங்க அவரோட கோஷம் என்ன சொல்ற 2031 தான் நான் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் கேட்பேன் சொன்னார். இந்த 8 ஜெயிச்சாதானே அதை பத்தி நீங்க பேச முடியும். நீங்க பேசாம நீங்க 8 இப்ப 4 தான் வருது 3 தான் வருதுன்னா என்ன பண்ணுவீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் திருமாவால ஜெயிக்கிற தொகுதிகளை வாங்கியிருக்க முடியும் சார், நிச்சயமா வாங்கியிருக்க முடியும். ஏன் வந்து கோட்டை விட்டாரு? நீங்க அதான் சொல்றேன். அவங்க இன்னொன்னு அவரே சொல்றாரு, அவரோட பேட்டியில நாங்க 10 கேட்டோம், டிமாண்ட் பண்ணோம், அவங்க 7ன்னு ஆரம்பிச்சாங்க, 8ங்கிறத நான் தான் முடிவு பண்ணேங்கிறாரு. ரொம்ப நம்ம வந்து அவங்களை சங்கடப்படுத்த வேண்டாங்கிற காரணத்துக்காக 8ல நான் தான் முடிச்சேன். 8ல முடிச்சு இப்ப திமுகவை நீங்க வந்து அவங்கள சந்தோஷப்படுத்துறீங்கன்னா நிச்சயமாக அவங்க என்ன சொல்லிருப்பாங்க, சரி சார் நீங்க கேட்கிற சீட்டை கொடுக்கலாம். அதில் சொல்ற முதல்ல காட்டுமன்னார் கோவில் 3 தொகுதிகள் வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்கா அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. மற்ற தொகுதிகள் நீங்க வந்து நாகப்பட்டினம் குறித்து பேசும் பொழுது ஏற்கனவே இவங்களுக்கு போயிடுச்சு, மாமாக்கு போயிடுச்சு. அது ஏன் போயிடுச்சுன்னா ஆளூர் இந்த வாட்டி நிற்கல அப்படிங்கிற செய்தி திமுகவிற்கு போயிருக்குன்னு சொல்றாரு. அதுலயே ஒரு முரண். எனக்கு தெரிவதற்கு முன்னாடி திமுக கிட்ட பேசி அவர் வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இன்னொன்னு நீங்க சீட்ஸை ஃபர்ஸ்ட் டிக்ளேர் பண்ணும் போதே நீங்க பக்கத்துல ஆளூர் சானவாஸ், அதுக்கப்புறம் எஸ் பாலாஜி, யாரெல்லாம் சீட்டு மறுக்கப்பட போயிருந்தோ அவங்களாம் பக்கத்துல வச்சுட்டு இந்த வேலையை செஞ்சிருக்கணும். அதற்கு பிறகு கொடுத்த பேட்டி, அதுக்கப்புறம் காட்டுமன்னார் கோயில நானே இறங்குறேன்னு சொன்னது, அதுக்கப்புறம் இல்ல சதியை முறியடிச்சு நான் வெளியே வரேன்னு சொல்றது, இது எல்லாமே தேவையற்ற தேர்தல் களத்தில் பின்வாங்குவதும் ஒரு அது ரொம்ப முக்கியமா 2026க்கு பிறகு அரசியல் சூழல் மாறலாம் என்று நினைக்கிறேன். என்ன அரசியல் சூழல் திமுக மெஜாரிட்டியே வந்தாலும் பாஜக வந்து திமுக உடைக்கும்னு சொல்லி சொல்றாரு. இது பேசுறது இன்னும் அப்ப நீங்க சீட்ஸ் ரொம்ப கம்மியாயிடுமா, ரொம்ப தொங்கு சட்டமன்ற மாதிரி போயிடுமானா? இல்ல அதெல்லாம் கிடையாது. திமுகவே உடைக்க முடிஞ்ச பாஜகவால விசிகாவை உடைக்க முடியாதாங்கிற கேள்வி நமக்கு கேள்வி வரும். இல்ல இன்னொன்னு நீங்க ரொம்ப க்ளோஸா இருக்கு, நீங்க வந்து 125 தான் டோட்டலா ஜெயிச்சிருக்காங்க, நீங்க ஒரு 7 பேர் தூக்கினா போதும் அப்படின்னா சரி ஓகே. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாரு, இந்த கம்ஃபர்டபுளா ஜெயிப்போம்னு சொல்லி சொல்றாரு. கம்ஃபர்டபுளா ஒரு பக்கம் ஜெயிப்போம்னு சொல்லிட்டு நீங்க உடைச்சிருவாங்கன்னு சொன்னா அதற்கு என்ன அர்த்தம்? அதற்கு பிறகு நீங்க தேர்தல் களத்துல போய் என்ன பேசுறாரு, அதிமுகவோட நாங்க போயிருந்தோம்னா பாஜக வந்திருக்க மாட்டாங்க. இது எதுக்கு இப்ப சொல்றீங்க? நீங்க சொல்லிருக்க வேண்டிய இடம் வந்து டிசம்பர் மாதத்துல ஒரு பேசுபொருளாக இருந்தீர்கள். விஜய் உங்களை கூப்பிட்டாரு, அதிமுக எடப்பாடி ஓப்பனா சொன்னார், நீங்க நாங்க சிவப்பு கம்பளம் விரிக்கிறோம் வாங்க வாங்கன்னு சொல்லி சொன்னாரு. அவர் அந்த இடத்துல போக மாட்டேன், என்ன பாஜக இருக்கு நீங்க அப்ப கூட இல்லைங்க பாஜக கழட்டி விட்டுருங்க நான் வரேன்னு கூட ஓப்பனா சொல்லிருக்கலாம். அதெல்லாம் சொல்லாம
இந்த நேரத்தில் உட்கார்ந்து இது பேசுவது அப்படிங்கிறது எல்லாமே தேவையில்லாத ஒரு சர்ச்சைகளை தான் கொடுக்குது. ஏன் சார் வந்து ஒரு அதிகாரத்துல வந்து கிராஃப்ல ஏறிக்கிட்டே இருக்காங்க, இப்போ வந்து திருமாவுடைய பேச்சு திருமாவுடைய செயல்பாடு காரணமாக அந்த கிராஃபுக்கு வந்து அந்த வளர்ச்சிக்கு வந்து ஒரு ஸ்பீடு பிரேக்கர் போட்டிருக்காரு போல இருக்கு. கண்டிப்பா அவரே போட்டார். அதான் சொன்னேன், கண்டிப்பா அவரே போட்டார். நீங்க திருமாவை எப்படி பொசிஷன் பண்ணிருக்கணும்னா, இப்போ இந்த வாட்டி வந்து அதிமுக மறுபடியும் எதிர்கட்சியா போறாங்கன்னா அடுத்ததாக நீங்க அந்த ஸ்பேஸ் எப்படி எடுக்கிறதுங்கிறதுக்கான வேலை பார்க்கணும். நீங்க வேணா உங்கள்கிட்ட வலிமையா, நீ வட மாவட்டங்கள்ல உங்களுக்கு வலிமையா இருக்கிறாங்க. நீங்க தென் மாவட்டத்துல இருக்கின்ற நீங்க வந்து எஸ்சி மக்களையும் ஒன்றாக சேர்க்க முடியும். இப்ப நீங்க உதாரணத்துக்கு சொல்றது, இது நடக்குமான்னு தெரியல. இப்ப ஜான் பாண்டியன் இல்ல மற்ற கிருஷ்ணசுவாமி இவங்க இந்த தலைவர்கள்லாம் ஒன்று சேர்க்க முடியும்னா பெரிய ஃபோர்ஸாவே நீங்க வளரலாம். நீங்க வந்து நமக்கு சென்சஸ் படி தெரியும் 20% வந்து இங்க எஸ்சி பாப்புலேஷன் ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க, பட்டியலின மக்கள் இருக்காங்கிறது தெரியும். அப்படி இருக்கும் பொழுது அதற்கு உண்டான வேலைகளை நான் பார்ப்பேன், நான் ஒரு எதிர்கட்சியாக வளருவே அப்படிங்கிற அந்த இடத்தை நோக்கி போயிருக்கலாம். அது ரொம்ப டஃப் தான், பட் போயிருக்கலாம். அதை விட்டுட்டு இந்த வாட்டி கொடுத்த சீட்லேயே வந்து நீ 8 கொடுத்தீங்கப்பா, என் ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப போர் ஆயிடுச்சுன்னா அப்போ திரும்ப பாராளுமன்ற தேர்தலில் உங்களுக்கு என்னவா மதிப்பாங்க, அடுத்த தேர்தல் நீங்க என்னவா இருப்பீங்க? ஏன்னா ஒரு பக்கம் ஒரு த்ரெட்டும் இருக்கு. நீங்க விஜய் குறித்து பேசும்போது சில பேர் சொல்றது அவர் வந்து பெரிதாக நீங்க பட்டியலின மக்கள் வாக்குகளை ஓட்ட உடைக்கிறாரு. அது நம்ம தேர்தல் பிறகுதான் தெரியும் எவ்வளவு தூரம் உடைக்கிறாருங்க அப்படின்னு தெரியும். அப்படி இருந்துச்சுன்னா அது பெரிய த்ரெட்டா மாறிட்டு இருக்கு. அப்ப அந்த இடத்துல இவங்களை எப்படி அரசியல்மயப்படுத்துறது, அதற்கு நீங்க அதிகாரத்துக்கு எப்படி வர்றதுன்னு நீங்க பார்க்கணுமே தவிர இந்த மாதிரியான பேச்சுக்கள் எல்லாமே உங்களுடைய கூட்டணியை வீழ்த்தக்கூடிய வாய்ப்புகள் தான் இருக்கு. ஓகே சார். சார் திமுக கூட்டணி மெஜாரிட்டி வந்துருச்சுன்னாலும் கூட்டணிக்குள்ளேயும் சில சலசலப்புகள் இருக்கே சார். காங்கிரஸ் சிஎம்மும் ராகுல் காந்தியும் ஒன்னா பிரச்சாரத்துக்கு பண்ண மாட்டாங்கிறதுக்கான சிக்னல் நமக்கு தெரிஞ்சிருச்சு. பாண்டிச்சேரியிலே நடந்திருக்கணும், பாண்டிச்சேரியிலையும் நடக்கல, தமிழ்நாட்டிலையும் நடக்கும்னு எதிர்பார்த்தோம், நடக்காதுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன மைண்ட் செட்ல சார் இருக்காங்க? உண்மையிலே அதை சொல்றேன். இப்போ விசிகா சொல்ற மாதிரி காங்கிரஸும் நீங்க இந்த கூட்டணி விட்டு பிரிஞ்சு போயிருந்தா பிரச்சனை இல்லை. எங்களை விஜய் கூப்பிட்டாரு, விஜய் கூட நாங்கள் போயிட்டோம், டிராவல் பண்ணிட்டோம்னா பிரச்சனையே இல்லை, நீங்க போய் எதிர்த்து கூட பேசலாம். நீங்க கூட்டணிக்குள்ள வந்த பிறகு இந்த மாதிரியான முரண்பாடுகள் எதற்கு அப்படிங்கிறீங்கன்னா, ஒரு காலத்துல சகோதரர் சொல்லி சொன்னாங்க, ஆமா இவர் அவருக்கு சீட் எல்லாம் வாங்கி கொடுத்தாரு, அதெல்லாம் நடந்துச்சு. இன்னைக்கு 2 பேரும் முகத்துக்கு முகம் பார்த்துக்க மாட்டாங்க. நீங்க பாண்டிச்சேரியில் கூத்து தெரியுமா? பாண்டிச்சேரியில ராகுல் காந்தி வந்து திமுக வேட்பாளர்களை ஏத்தல மேடையில, ஒன்லி காங்கிரஸ் வேட்பாளர் மட்டும் தான். அதுவும் திமுக வேட்பாளர்கள் நிக்கக்கூடிய அந்த அதிருப்தி வேட்பாளரை சந்திச்சிருக்காரு. அதை சந்திச்சு அவங்களே கை குலுக்கினார், இவங்களை மட்டும் தான் ஏத்தினார். ஸ்டாலின் எல்லாத்தையும் ஏத்தினார், காங்கிரஸ் திமுக விசிக எல்லாத்தையும் ஏத்தினார். அதை பார்த்தோம். நீங்க அதுல ஒரு பண்ணாரு. அதற்கு பிறகு 2 பேரும் ஒன்னாக தேர்தல் பிரச்சாரம் சேர்ந்து செய்வார்களா மாட்டார்களா அப்படின்னு சொல்லும் பொழுது, இல்ல நான் வந்து வரமாட்டேன், நான் சேர்ந்து செய்ய மாட்டேன் அப்படிங்கிறது. இது யாருக்கு பின்னடைவாக இருக்கும்? நீங்க ஓவராலா பாருங்க, இது யாருக்கு பின்னடைவு? காங்கிரஸ்க்கு பின்னடைவு தான். காங்கிரஸ் தான் பின்னடைவு. நீங்க இப்ப திரும்ப எப்படி கஷ்டப்பட்டு 8 சீட்டு வாங்கினாரோ, நீங்க ரொம்ப நெகோசியேட் பண்ணி நீங்க வந்து 40 இதெல்லாம் சொல்லி கிடைச்சி 28 சீட்டு வாங்கிருக்கீங்க. அப்ப கூடுதலா உங்களுக்கு 3 சீட்ஸ் கிடைச்சிருக்கலாம். அப்ப அதுலயும் நாங்க வந்து 28ல 25 ஜெயிப்போம், 26 ஜெயிப்போம், அதற்கு வேலை பார்ப்பீங்களா? இல்ல பரவாயில்ல போனா போயிட்டு போகுது, நமக்கு வந்து திமுக கூட சண்டை போடணும், இல்ல நமக்கு அடுத்த வாட்டி வேற ஒருத்தர் இப்ப விஜய் வளர்ந்து வராருன்னா அவர் கூட போய் சேர்ந்துக்கலாம், இல்ல இந்தியா கூட்டணியை மாத்தி விடலாம், இப்படி யோசிச்சுட்டு இருப்பீங்களா? நீங்க அடுத்து ராகுல் காந்தி இப்போ பாஜக இதை ஒத்துக்கிறாங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபோக்கஸ் இருக்கு, பாராளுமன்றம்ங்கிற ஃபோக்கஸ் இருக்கு. பாராளுமன்றத்தில் அடுத்த முறை தமிழ்நாட்டிலிருந்து எனக்கு இத்தனை நம்பர் ஆஃப் சீட்ஸ் வேணும். அது எடப்பாடியும் அன்புமணி ராமதாஸும் தினகரனும் சேர்ந்து பாஜக சேர்ந்து இந்த சீட்ஸை கொடுக்கணும், என்டிஏ கூட்டணிக்குள்ள கான்ட்ரிபியூட் பண்ணணும். ஆனா ராகுல் காந்திக்கு அந்த திங்கிங் இருக்காங்கிறது பெரிய கேள்வியா இருக்கு. ஏன்னா இயல்பா வந்துட்டே இருக்கு, 40 சீட்டு அல்வா மாதிரி எடுத்து கொடுக்குறாங்க. ஆனா எத்தனை தடவை தமிழ்நாட்டுக்கு வந்தாரு? ஒரு தடவை கூட வரல. அப்படி கிடைக்கும் பொழுது அதை பயன்படுத்தி கொண்டு திமுக நம்ம அணுக்கமா போகணும். அதற்கு என்ன வேலை செய்யணும்? நீங்க மறைமுகமாக சில விஷயங்கள் நடந்துட்டு தாங்க இருக்கும். நீங்க வந்து இதுலயும் சொல்றாங்க, சில மறைமுகமான விஷயங்கள் திமுக பாஜக நடந்திருக்கலாம் சொல்லி சொல்றாங்க, அது வரை கோவப்படுத்திருக்கலாம் சொல்லி சொல்றாங்க. நீங்க அதை மனசுல வச்சுக்கிட்டு நீங்க செயல்பட்டீங்கன்னா வீழ்ச்சி யாருக்கு, இழப்பு யாருக்குன்னு கேட்டீங்கன்னா காங்கிரஸ் தான் இருக்கு. ஏன்னா பொதுமக்கள் பார்வையில் என்ன சொல்லப்போனா திமுக ரொம்ப கோர் திமுக என்ன சொல்றாங்க, காங்கிரஸ் எதுக்கு நம்ம சுமந்துட்டே இருக்கணும், கழட்டி விடுங்க, 3% கூட தாங்குமா அந்த கட்சி, பாஜக கூட 4% 5% வாங்கிடும், 3% தாங்காத கட்சி எதுக்கு தூக்கி சுமக்கணும்? ஒண்ணு இல்ல, உள்ளாட்சி தேர்தல் இதெல்லாம் வெடிக்கும் பாருங்க. உள்ளாட்சி தேர்தலில் நீங்க திமுக ஜெயிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், என்ன சொல்லுவாங்க, நீ கழட்டுக்கு போப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ கழட்டி விட்டுறேன், அவன் தனியா. ஏன்னா எப்படி பார்த்தாலும் ஆளுங்கட்சி ஜெயிச்சதுக்கான வேலைகள் நாங்க பார்த்துருவோம், அது நடக்கும், இயல்பாவே நடக்கும். உள்ளாட்சியிலே வந்து எங்களுக்கு 20% இடஒதுக்கீடு வேணும்னு வந்து கேட்டிருக்காங்க. ஒண்ணுமே இல்ல, சிம்பிளா சொல்லிடுவாங்க, நீங்க போயிட்டு வா, நான் தனிச்சு தேர்தல் எடப்பாடியார் இது பண்ணாரு. ஆமா பண்ணாருல, பாஜக தனித்து போட்டு ஒரு 50 இடங்கள்ல வேட்பாளர்கள் ஓட்டு வாங்கினாங்க. காங்கிரஸால ஓட்டு 5% வாங்கினாங்க. காங்கிரஸால ஓட்டு வாங்க முடியுமாங்கிறது வாய்ப்பே இல்ல. எல்லா சீட்லயும் முதல்ல ஆள் போடணுமே, அதுவே பெரிய தகுதிமா இருக்கும். அப்போ இத நீங்க நிச்சயமாக உள்ளாட்சி தேர்தலில் இது பிரதிபலிக்குதா இல்லை பாருங்க. இன்னைக்கு ராகுல் காந்தி போறது பேசாம இருப்பார் ஸ்டாலின் அவர்கள், ராகுல் காந்தியை தூக்கி உயர்த்தி கூட பேசுவார். ஆனால் உள்ளாட்சி தேர்தலில் இதெல்லாம் வெடிக்கும். ஓகே சார். சார் இந்த கிரவுண்டுங்கிறது ப்ரோ டிஎம்கேவா தான் இருக்கா சார்? நிச்சயம் ப்ரோ டிஎம்கே. அதாங்க, நீங்க
ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனாலும் அது நிச்சயமா வேவா இல்லையா சார்? வேவா இல்ல. ஆனாலும் அது இருக்கு. வேவா இல்லையா சார்? வேவா இல்ல. ஓகே நீ வேவா பொதுமக்கள் அப்படியே பயங்கரமா இந்த கோவத்துல இந்த ஏன்னா ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு ஒரு கோபம் ஃபார் வரும்ல. 2011 நாம பார்த்தோம் பார்த்தோம் பயங்கரமா பார்த்தோம். அந்த மாதிரி அப்போ ஆட்சி கிட்ட மாற்றத்துக்கான 80+ போலிங் பர்சன்டேஜ் 80% கிட்ட வந்தது இல்ல சார்? நான் வந்துச்சு. நீங்க ஏன்னா இப்ப இயல்பாக சில அதிமுகர்கள்ட்ட பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்க, இல்லங்க திமுக தான் வரும் மறுபடியும் அவங்க சொல்றாங்க. சார் நம்ம கிரவுண்ட்ல அதிமுகவுக்கான மொமெண்ட்டை என்னால ஃபீல் பண்ண முடியல சார். நான் வந்து ஓரளவுக்கு நார்த்தன் தமிழ்நாடுல ஏடிஎன்குடைய பிரசன்ஸ் என்னால பார்க்குது, வெஸ்ட்ல பார்க்க முடியுது. டெல்டாவிலையோ சவுத்லயோ எனக்கு அவங்களுடைய பிரசன்ஸையே பார்க்க முடியல. எனக்கு மட்டும் தான் அந்த ஃபீலிங் இருக்கா? நீங்களும் அதை இல்ல நான் ஃபீல் பண்றேன், நிச்சயமா ஃபீல் பண்றேன். நான் போற பல ஊர்கள்லயும் நீங்க அவ சொல்றாங்க அந்த ஸ்பேஸ் எல்லாம் எடுத்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தும் அதை ஸ்பேஸை சரியா பயன்படுத்துறாங்களா அப்படிங்கிறது பெரிய கேள்வியாகத்தான் இருக்கு சார். எனக்கு இன்னொரு ஊர்கள் சார், ஆமா நான் புதுக்கோட்டையை வந்து டெல்டாவா சேர்க்கல. கந்தர்வ கோட்டையை கூட தஞ்சாவூர் கூட நான் வந்து நெருக்கமா என்னால பார்க்க முடியும். ஏன்னா பக்கத்து ஊர் தான். அதை கூட ஓரளவுக்கு டெல்டாவா நம்ம சேர்த்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அறந்தாங்கி, புதுக்கோட்டை, அதுக்கப்புறம் கந்தர்வ கோட்டை, தஞ்சாவூர், திருவையாறு, கும்பகோணம், இந்த ஸ்ட்ரெச் குறுக்க போனோம்னா திருவாரூர். கிட்டத்தட்ட ஒரே ஸ்ட்ரெச் சுத்தி வந்துடலாம். கிட்டத்தட்ட 7 தொகுதி அப்படியே கூட்டணிக்கு கொடுத்துட்டாங்களே சார். இல்லங்க அவங்க டெல்டால நம்ம போன வாட்டி வெற்றி பெறல. 3 பேர் தான் ஜெயிச்சாங்க. அதுல ஒருத்தர் வைத்திலிங்க இங்கிட்டு வந்துட்டாரு. ஆமா, நம்ம அந்த ரிஸ்க் எடுக்க வேணாம்னு அவர் நினைக்கிறாரு. அது தப்புன்னு நான் சொல்லுவேன். அந்த இடத்துல கட்சி வளராம போயிடுது. அதான் சொல்றேன். நீங்க ஒரு பக்கம் விவசாய காவலன்னு உங்களை ப்ரொஜெக்ட் பண்றீங்க. நீங்க வந்து டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக அறிவித்தவர்னு சொல்றீங்க. அப்ப ஏன் நீங்க போக மாட்டேங்கிறீங்க? நீங்க காமராஜும் இவரையும் தவிர யாருமே இங்க இல்லையா? அவங்களை ஏன் நிப்பாட்டாம நீங்க அது தப்பு. நீங்க ஒட்டுமொத்தமாக நீங்க பாஜக கூட தள்ளி விடுறதுன்னு சொல்றா. பாஜகவுக்கு வலிமையற்ற தொகுதிகள், ஆமா, தமாக வலிமையற்ற தொகுதிகள், அந்த தொகுதிகள் எல்லாம் பிடிச்சி அவங்கள்ட்ட தள்ளி விட்டு நீங்க நில்லுங்கப்பா, மினிஸ்டர் யாராவது நிப்பாங்க, நீங்க ஏத்து நில்லுங்கப்பா. நீங்க திமுக அதை செய்யல. 21 அது செய்யல சார். திமுக ரொம்ப தெளிவா அமைச்சர்கள் கஷ்டமான தொகுதி நான் பாத்துக்கிறேன், ஆமா, உனக்கு ஈஸியான தொகுதி நான் கொடுக்குறேன். 2 தொகுதி அப்படி கொடுத்தாங்க. அப்படி அவங்க ஃபைட் பண்ணாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீங்க சீட்ஸை குறைச்சதெல்லாம் ஓகே, நீங்க ஒரு அதிமுக அதெல்லாம் ஓகே. பட் ஆனா நீங்க தள்ளிவிட்ட தொகுதிகள் என்பது அப்ப அதிமுக சில இடங்கள் ஃபைட் பண்ணிருக்கணும். அதை ஃபைட் பண்ணாம அதை ஈல்டு பண்ணிட்டு போற மாதிரி ஆயிடுது. நீங்க ஆரம்பிக்கும் பொழுது இப்ப நீங்க ஒரு சார்ட் போட்டு வச்சுக்கோங்களேன். திமுக அகேன்ஸ்ட் அதிமுக கூட்டணி கட்சிகள் டிஃபால்ட்டா திமுக ஜெயிச்சிருவாங்க. ஓகே, நீங்க சொல்லுங்க. இப்ப நீங்க சொன்ன நீங்க அறந்தாங்கி ராமச்சந்திரன் ஜெயிச்சிருவாரு, கந்தரகோட்டை சிபிஎம் ஜெயிச்சிருவாங்க, புதுக்கோட்டை முத்துராஜா ஜெயிச்சிருவாரு, கன்ஃபார்ம் ஜெயிச்சிருவாரு, தஞ்சாவூர்ல சன்ராமநாதன் ஜெயிச்சிருவாரு, திருவையாறுல துரை சந்திரசேகரன் ஜெயிச்சிருவாரு, கும்பகோணத்துல சாக்கோட்டை ஜெயிச்சிருவாரு, திருவாரூர்ல திமுக ஜெயிச்சிருவாரு, இவரு பூண்டி கலைவாணன் ஜெயிச்சிருவாரு. அப்போ வைத்திலிங்கம் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பா ஜெயிச்சிருவாரு. சோ இது நீங்க ஒட்டுமொத்தமாக நீங்க தேர்தல் டிக்ளேர் பண்ண உடனே நீங்க கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்த உடனே நீங்க ஈல்டு பண்ணிடுறீங்க. ஓகே, இதெல்லாம் வச்சுட்டு போயிடுங்க, எடுத்துக்கங்க. நீங்க இது வந்து ஒரு நல்ல தலைமைக்கான அழகு இல்ல சார். இது அதாங்க, நீங்க சில பேர் இப்படி நினைக்கலாம். பாருங்கப்பா, அவர் வந்து கரெக்டா அமைச்சர்களுக்கு தள்ளி விட்டான்னு சொல்லலாம். ஆனா நீங்க ஃபைட் பண்ணாதான் நீங்க அந்த இடத்துல ஒரு வலுவா நீங்க அதை வந்து காமிக்கிறீங்கன்னு அர்த்தம். திமுக எதிர்த்து நான் ஃபைட் பண்ண ரெடி ஆயிட்டேன் அப்படிங்கிற ப்ரொஜெக்ஷன் அதை கொடுத்துருக்கணும். அது அன்பார்ச்சுனேட்லி அவர் செய்யலான்னு பார்க்கிறேன். அது கிட்டத்தட்ட ஈல்டு பண்றதுக்கான ஒரு சவுத் எப்படி சார் இருக்கு? சவுத் அதாங்க, எனக்கு மதுரை எனக்கு பர்சனலாக எனக்கு உண்மையிலே கோவம் இருக்கு. நீங்க மதுரையில வந்து மதுரை மாநகராட்சியை ரொம்ப மோசமாகிட்டேன். பட் ஸ்டில் நீங்க அங்கே பிடிஆர் இருக்காரு, மூர்த்தி இருக்காரு. நீங்க பிடிஆருக்கும் சுந்தர்சிக்கும் ரிட்டோரிக்கா நிறைய போயிட்டு இருக்குங்கிற அவர் நான் உண்மையிலே சுந்தர்சி தூள் கிளப்புறாருன்னு சொல்றாங்க, நிறைய பேசுறாரு, அதெல்லாம் ஓகே. பட் ஸ்டில் பிடிஆர் தான் ஜெயிப்பார். ஓகே, அதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. அதே மாதிரி மூர்த்தி ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்க அதே மாதிரி இந்த சைடு நீங்க திருநெல்வேலியா இருக்கலாம், இல்லை தூத்துக்குடியா இருக்கலாம், இவங்களுக்கு தான் அதிகமான எட்ஜ் இருக்கு. பாளையங்கோட்டை போன்ற பகுதியில் நீங்கன்னா சில இடங்கள்ல வந்து விஜய் பிரிக்கக்கூடிய வாக்குகள், நீங்க சிறுபான்மை வாக்குகள் என்பது இவங்க விஜய்க்கு ஒரு எட்ஜ் கொடுத்து 2வது இடத்துக்கு கொண்டு வரும். நீ பாளையங்கோட்டை போன்ற பகுதிகளில் எட்ஜ் கொடுக்கும். சார் முஸ்லீம்ஸ் போடுவாங்களா சார்? டிஎம்கே கிட்ட அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்க. கிறிஸ்டியன்ஸ் மைனாரிட்டிஸ் கூட விஜய்க்கு போகலாம். ஆனா முஸ்லீம் மைனாரிட்டிஸ் வந்து திமுக தான் நிச்சயமா அதுல மாற்றம் இருக்காதுங்க. பட் ஸ்டில் இந்த முதல் தலைமுறை வாக்காளர்களா இருக்காங்க, அவங்கள சொல்றேன். நீங்க நான் ரொம்ப இந்த 18 இருந்து 25 வயதுக்கு உட்பட்டவர்கள், எனக்கு பெருசா வந்து எனக்கு பாஜக பத்திலாம் எனக்கு பெரிய அபிப்பிராயம்லாம் இல்ல. நான் வந்து விஜய்க்கு ஓட்டு, அண்ணன் வராரு, ஆமா அண்ணன் வராரு, அண்ணன் இருக்காரு, நான் ஓட்டு போடுறேன் அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் அந்த விஷயங்களை பண்றாங்க. அதனால சொல்றேன், அந்த இடங்களில் 2வது இடத்திற்கு ஒரு எட்ஜ் ஆகி வரலாம். மற்ற இடங்கள்ல வந்து ஓவராலா வந்து சவுத்லயும் திமுகவுக்கு நல்ல ஒரு எட்ஜ் இருக்கு. அஜித் திட்டம் போட்டு தான் தூக்கி இருக்காங்க போல இருக்கே சார். டிஎம்கே திட்டம் போட்டுன்னு சொல்ல மாட்டேங்க. நீங்க அஜிதா வந்து இன்னும் சொல்ல போனா திட்டம் போட்டு இல்ல, தூக்கிட்டாங்க. திமுக தூக்கிட்டாங்கன்னு எடுத்துக்கலாமா? இல்லங்க, அவங்களுக்கு எல்லா இடத்துலயும் ஆஃபர் வந்துச்சு.
ஓ, எல்லா இடத்துல. இன்னும் சொல்ல போனா எடப்பாடி பழனிசாமி வந்து ஆஃபர் வந்துச்சு, நீங்க சீட்டு கொடுக்கணும் ரெடியா இருந்தாங்க. காளியம்மாள் மாதிரி. காளியம்மாள் மாதிரி. காளியம்மாள் சீட்டு கொடுக்கல, ஆனா இவங்க சீட்டே கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அவங்க ஒரு மீனர் பிரதிநிதி தூத்துக்குடி. நல்லா, ஏன்னா அஜித்தா வந்து இந்த கட்சியை விட்டு கிட்டத்தட்ட விளக்கப்பட்ட பொழுது அஜித்தா சென்ட்ரிக் எலெக்ஷனே சொல்லி பேசினாங்க. நீங்க வந்து அஜித்தாவுக்கு ஒரு நல்ல இது இருக்கு, ஒரு நல்ல ஸ்பேஸ் இருக்கு, அதை தாவேக்க பயன்படுத்த தவறுறாங்க. நிறைய வேலையும் பார்த்துருந்தாங்க அவங்க வந்து பேக்ரவுண்ட் அப்படி. ஸோ நல்ல ஒரு ஸ்பேஸ். ஒருவேளை தாவேக்காவில் அஜித்தாவுக்கு டிக்கெட் கொடுத்திருந்தால் தூத்துக்குடியில் அவங்க ஜெயிச்சிருப்பாங்களா? நிச்சயமா ஜெயிச்சிருப்பாங்க, கண்டிப்பா ஜெயிச்சிருப்பாங்க. நிறைய வேலை பார்த்தாங்க அவங்க. அந்த அளவுக்கு வேலை பார்த்தாங்க. நீங்க இவர் வந்து அனிதாவும் சரி, அவங்க கீதா ஜீவனும் சரி, அவங்கள த்ரெட்டா பார்த்தாங்க. ரெண்டு பேரும் த்ரெட்டா பார்த்தாங்க. நீங்க கனிமொழி, நீங்க இன்னைக்கு கனிமொழிட்ட சேர்றாங்க இல்லையா, கனிமொழி மேடம்லாம் எப்பயோ பேசினாங்க, அவங்களை இன்வைட் பண்ணாங்க, நீங்க வாங்க கட்சிக்குள்ள வாங்கினாங்க. நீங்க அனிதா ராதாகிருஷ்ணன் தான் அவங்க அண்ணன் இருக்கார், பில்லா ஜெகன் வந்து அவர் கூட தான் இருக்கார் அப்படிங்கிறது தெரியும். பட் ஸ்டில் அவர் விஜய் ரசிகர், அவர் சட்ட பாதுகாப்புக்காக அவர் இருக்காரு. பட் அவங்க நம்ம திமுக அதிமுக எதிர்த்து தான் நம்ம வர்றோம், நம்ம தாவேக்களை தான் இருக்கணுங்கிறது ரொம்ப உறுதியா இருந்தாங்க. கடைசி வரைக்கும் அவங்க அப்படிதான் இருந்தாங்க. நீங்க கட்சியில சேர்த்துக்க மாட்டீங்க, சீட்டு கொடுக்க மாட்டீங்க. நான் சொல்றேன், புஷியானந்த் வந்து நான் கட்சியில இருக்கும்போது என்கிட்ட கூப்பிட்டு சொன்னார், அந்த அம்மா கட்சியோட தூக்கியாச்சு, அவரை பத்தி பேசாதீங்க. ஏன்னா நான் நிறைய பேசியிருக்கேன், அவங்கள பத்தி பேசியிருக்கேன், அரசியல நிறைய செயல்படுறாங்கன்ட்டு நான் பல வேட்பாளர்களை பத்தி நான் அப்பயே பேசினேன். அவங்கள பத்தி பேச கட்சி அப்பையில இருந்து அவங்களுக்கு அது புரியல. ஏன்னா புஷியானந்த் சில நேரங்கள் அவங்களை பயன்படுத்துவாரு. ஏன்னா அவர் என்னன்னா சாமியல் ராஜா அடிக்கணுமா, அஜிதாவை கொண்டு வரணும், ஸ்ரீநாத் அடிக்கணுமா. இன்னைக்கு ஸ்ரீநாத் என்னமோ கதையெல்லாம் பேசுறாரு. இந்த ஸ்ரீநாத் காலி பண்றதுக்கு அஜிதாவை ப்ரமோட் பண்ணாரு. இன்னைக்கு ஸ்ரீநாத்தை ப்ரமோட் பண்றதுக்கு அஜிதா காலி பண்றாரு. இந்த வேலையில புஷியானந்த் நல்லா பண்ணுவார். ஸோ இதை பயன்படுத்துறதுக்கான வேலைகள் பார்த்தாரு. ஒரு ஸ்டேஜ்ல அவங்க எவ்வளவு முட்டி மோதி பார்த்தாங்க. விஜய் நம்மளை காப்பாற்றுவார்னு நினைச்சாங்க. பட் விஜய் என்ன சிம்பிளா ஒரே விஜய் தான், அண்ணா என்னென்ன பண்ணணும், புஷியானந்த் என்னென்ன பண்ணணும், தம்பி நான் பாத்துக்கிறேன்ப்பா அப்படின்னா ஓகேண்ணே. அவங்க விழுந்தா என்ன, காருகளை மறிச்சா என்ன, நமக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் போயிட்டார். அப்போ அரசியலா ஒரு 2-3 வருஷம் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்களுக்கான ஸ்பேஸ் எது? நீங்க இன்னுமே தாவேக்கள் இருக்கிற சில முட்டாள்கள் என்ன சொல்றாங்க, தளபதி உங்களை கைவிட மாட்டார். இனிமேல் என்ன கைவிட்டா என்ன, கைவிடலாம் என்ன, கட்சியில சேர்த்துக்க மாட்டீங்க, சீட்டு கொடுக்க மாட்டீங்க, இனிமேல் என்ன அடுத்த கவுன்சிலர் சீட்டு கொடுக்க போறீங்களா, இல்ல அதுவும் கொடுக்க மாட்டீங்க. அப்ப என்ன கைவிட மாட்டாருன்னா எவ்வளவு நாள் காத்துட்டு இருக்கணும்? இது என்ன கணக்குனே புரியல. நீங்க அப்படியே வேண்டிக்கிட்டே இருங்க, கடவுள் உங்களுக்கு நாள் காட்சி கொடுப்பாருங்கிற மாதிரி இருக்கு. அதெல்லாம் அந்த காலம்லாம் இல்லை இது. ஸோ அந்த ஒரு காரணத்திற்காக அஜிதா வந்து வேற வழி இல்லாமல் அதிமுகளையும் அழைப்பு இருந்தது, திமுக அழைப்பு இருந்தது, எல்லா கட்சியும் அழைப்பு இருந்தது. அவங்க அதிமுக திமுக பெட்டர் திமுக, ஏன்னா ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, அங்க போயிடலாம், அவங்க போறாங்க. நன்றி ஜெகதீஷ். ஓவராலாக தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் மீண்டும் திமுக வருவதற்கு தான் வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக ஏடிஎம்கே அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. ஃபைட் என்பது டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் தான் இருக்கு. குறிப்பாக பல தொகுதிகளில் விஜய் ஸ்பாய்லராக இருக்கலாம். அது வந்து இந்த கட்சிக்கு தான் ஸ்பாய்லர்னு சொல்ல முடியாது, டிஎம்கேவுக்கும் இருக்கலாம், ஏடிஎம்கேவுக்கும் இருக்கலாம் அப்படின்னு உங்களுடைய பார்வையை ரொம்ப ரிவாச்சிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசிய நன்றி ஜெகதீஷ்.